அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாள் 12/7/2026. இந்த பதிவு ஒரு வீடியோவாக போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நேற்று 11/7 பொள்ளாச்சியில் வீத லீடர் சார்பாக கே அண்ணாமலை அவர்கள் இணைந்து ஒரு மாபெரும் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு மாநாடு நடத்தப்பட்டது. அது படைவீரர்கள் மத்தியில் எவ்வாறு முக்கியம், அந்த பொள்ளாச்சி மாநாட்டிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட். பொள்ளாச்சி மாநாடு மிகவும் வரவேற்கத்தக்க அளவில் சுமார் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கும் மேலே அரங்கம் நிரம்பி வழிந்தது. அது வந்திருந்தவங்க எல்லாருமே எந்த விதமான எதிர்பார்ப்பு அப்படின்னா யாராவது கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அல்ல, ஒரு பேனர் வச்சு மூளைக்கு பேனர் வச்சுருந்த கூட்டம் அல்ல. மிகவும் அமைதியான முறையில் ஒழுக்கமாக வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறது வீத லீடர்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா யாரையும் தலைவராகவே அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணலை. அங்கே யாரும் தலைவர் கிடையாது, வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் யாருமே கிடையாது. ஆனால் சிறப்பான முறையில் மிகவும் நேர்த்தியான முறையில் தமிழகத்திற்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி என்னென்னா, காலங்காலமாக 50 வருடமாக நடந்துகிட்டு இருந்த மாநாட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அங்கே தெரிந்தது. கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அல்ல, தானாக வந்த கூட்டம்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அது. இப்போது முன்னாள் படை வீரர்களுக்கு அதிலிருந்து என்ன நம்ம எடுத்துக்கிறோன்னா, நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் இல்லாத தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வீத லீடர்ஸோட சித்தாந்தம். அங்கே யாரும் தலைவர் கிடையாது. சரி, அதனால் என்னாச்சு? ஒற்றுமை வந்துச்சு. அந்த ஒற்றுமையினால் என்னாச்சு? இன்று ஒரு மாநாடே சிறப்பாக சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக நடந்து முடிந்தது. இந்த மாநாடு என்ன சொல்லுது? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருவரும் இதில் தலைவர்கள் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும், தாங்களாக வர வேண்டும், யாரும் கூப்பிட வேண்டியதில்லை, தகவல் கிடைச்சா வரணும். அதிலிருந்து என்ன ஆகும்னா ஒற்றுமை பறைசாற்றப்படும். அந்த ஒற்றுமையினால் என்னானோ ஒவ்வொரு விஷயமாக கையில் எடுப்போம், ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக செய்வோம் அப்படிங்கிறது. இதை இப்படியே நம்ம எடுத்துகிட்டு போவோம். படை வீரர்களுக்கு தலைவர் இல்லாத தலைமையினால் சங்கங்களின் சங்கமாக நடத்தி காட்டிய குடியாத்தமும் சரி, நடந்து முடிந்த அரியலூரும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது எல்லாமே சரி, ஒரு ஒற்றுமையின் கூட்டமாக வாலண்டியராக வந்து தலைவர் இல்லாத நிலைமையில் தலைமை மட்டுமே சேர்ந்து செயல்படக்கூடியதை நாம் சாதித்து காட்ட வேண்டும். அதனால் என்ன ஆகும் சார்? அதனால் ஒற்றுமை வரும். மூளை முடுக்கெல்லாம் உட்காந்துட்டு நம்ம யோசிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டு ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டுருக்குறோம். அது சங்க தலைவர்களாக இருந்தாலும் சரி, சங்க உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சங்கத்துக்கு சம்மந்தமில்லாத தனிநபர் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற படை வீரர், நாளைக்கு நான் முன்னாள் படை வீரர் ஆவேன், நான் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, துணை இராணுவமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நாம் தமிழகத்தின் பிரஜைகளாக ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கியை ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுனால சீர்குலையப்பட்டு, அதனால் நமக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாதனால நம்மளுடைய குறைகள் எதுவுமே நிவர்த்தி செய்யப்படவில்லை. இப்போது அடுத்து என்ன சார் பண்ணணும்னு, எப்படி வீத லீடர்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம முதலிருந்தே பிளான் பண்ணி வச்சது. அதுதான் முதலில் எல்லாத்தையுமே ஒரு ஒற்றுமையாக கொண்டு வரணும். அதில் யாரும் தலைவர் இல்லைன்ட்டு நேற்று அப்படி தான் இருந்துச்சு. அங்கே யாருமே தலைவர் இல்லை, யாரையுமே தலைவராக ப்ராஜெக்ட் பண்ணல பொள்ளாச்சி கூட்டத்தில். அதே மாதிரி தான் இங்கேயும் யாருமே தலைவர் இல்லை, யாரையும் நம்ம தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒற்றுமையை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதுவரைக்கும் கொள்கை முடிவுன்னு மூடி வச்ச ஃபைல்கள் அனைத்தும் எடுக்கப்படும். கொள்கை முடிவு என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னன்ட்டு. கொள்கை முடிவுங்கிறது நடக்காத வேலையை கொள்கை முடிவுன்னு சொல்லி மூடுறது தான். கொள்கை முடிவு படை வீரரில் வீட்டு வரி இல்லாத கொள்கை முடிவா, இல்லை கருணை அடிப்படையில் பணி போடாதது கொள்கை முடிவா, இல்லை டெக்ஸ்கோ பணியாளர்களை நிரந்தரமாக்கும் அரசு ஊழியர்களாக மாற்றுங்க அப்படிங்கிறது டாஸ்மாக் பணியாளர்களோட ஒப்பிட்டு அவங்கள நிரந்தரம் பண்ணுறீங்க.
கரூர் கூட்டத்தில் இறந்த 41 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட நல்ல விஷயம் ஏன் படை வீரர்களுக்கு வழங்கவில்லை? இது கொள்கை முடிவா? ஸோ அவ்வாறு இருக்கையில் கொள்கை முடிவு என்று மூடியப்பட்ட அனைத்து கோப்புகளையும் தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நம்ம விண்ணப்பம் கொடுத்துட்டே இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ விண்ணப்பத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஒற்றுமையாக நாம் ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் கேட்க வேண்டும், எங்களுக்கு கொடு அப்படின்ட்டு. முதலில் சரியாக நேர்மையாக ஒழுக்கத்துடன் கண்ணியத்துடன் சென்று கேட்க வேண்டும். யாரிடம் கேட்க வேண்டும்? ஆட்சியாளரிடம் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? முறையாக அனைவரும் ஒரே கட்டாக நின்று கேட்க வேண்டும். அது இப்போ நடக்க போகுது, நடத்துகிறோம். அதற்கான கருத்து கேட்பு தான் இப்போ நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது? ஏற்கனவே நம்மக்கிட்ட 10 கோரிக்கைகள் இருக்குது. அதை சுற்றி இன்னும் சரி செஞ்சு இன்னும் கொண்டு போகலாம். முன்னாடி கேட்டதுக்கப்புறம் அவங்க பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஆட்சியாளர் கடந்த ஆட்சிகளை விட நம்ம குறையில் தமிழக மக்களினுடைய குறையிலே கேட்கும்போது இது சரியான தருணம். அப்போ நம்ம கேட்போம். எப்படி கேட்போம்? பெட்டிஷன் போடுவோம், கூட்டாக போய் மீட் பண்ணுவோம், சந்திப்பதற்கு அனுமதி கேட்போம். அதில் எல்லோரும் வரணும். அந்த சந்திப்பதற்கு அனுமதி அமைச்சர் மூலமாக போய் கேட்போம். சிஎம் வரைக்கும் போவோம். சிஎம் வரைக்கும் கேட்டு போட்டு அவங்க அதை பற்றி எந்த விதமான கொள்கை முடிவாகவே இந்த ஃபைலையும் வச்சுருவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அடுத்தது நம்மளுடைய கொள்கையை டிக்ளேர் செய்யணும். அது என்ன அப்படின்னா, இங்கே அங்கே பண்ணுற வேலை இல்லை, சின்ன சின்ன கூட்டம் அல்ல. அதற்காக ஒவ்வொரு படை வீரரும் தன்னால் இயன்ற அளவு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். உட்காந்துருக்கிறவங்க வீட்லேயே உட்காந்துருப்பேன்னு நினச்சா அவங்க வாட்ஸ்அப்பில் பரப்பணும். அதே சமயம் கிரவுண்டில் வர்றதுக்கு தயார் அப்படிங்கிறவங்க எல்லோரும் ஒரு 1000-500 செலவு பண்ணுறது பார்க்காம, எப்படி அந்த அண்ணாமலை கூட்டத்துக்கு அத்தனை பேர் சொந்த செலவில் வந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் சொந்த செலவில் வரணும். எதனால் வரணும்? உங்களுடைய உரிமைக்காக. நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு நான் வந்தால் எனக்கு அந்த வேலை இருக்குது, எந்த வேலை இருக்குது, அங்கே போனால் 4000 செலவாயிரும், 3000 செலவாயிரும், என்னால் முடியாது அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தால் இன்னும் காலங்காலமாக இப்படி தான் நினச்சிட்ருப்போம். அப்போ என்ன பண்ணணும்? வெளியே வரணும். வெளியே வந்து ஒரு நாள் கொள்கை முடிவின் அடிப்படையில் இருக்கிற கோப்புகளை மீண்டும் திறக்கவில்லை என்றால் நாம் கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும். கோட்டையில் நோக்கி சென்று அங்கேயும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, எப்படி நம்ம குடியாத்தத்தில் நம்மளை பற்றி நினச்சாங்க, ஐயோ அவங்க வர்றாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? இல்லைங்க, நாங்கள் இங்கே பிரச்சனைக்காக வரல, நாங்கள் ஒரு படை வீரருக்கு பாதிக்கப்பட்ட உரிமைகளை கேட்கத்தான் வந்திருக்கு. இதே மாதிரி தமிழகமெங்கும் உள்ள படை வீரர்களுக்கு பாதிக்கப்பட்ட உரிமைகளை கொள்கை முடிவு என்று ஃபைலில் கோப்பில் மூடப்பட்ட விஷயங்களை எடுங்கள். கருணை அடிப்படை பணி ஆனாலும் சரி, டெக்ஸ்கோவை நிரந்தரமாக்குவதானாலும் சரி, வீட்டு வரி ஆனாலும் சரி, கல்வி இடஒதுக்கீடு ஆனாலும் சரி, எல்லா விஷயங்களும். அதற்கப்புறம் படை வீரனுடைய மதிப்பும் மரியாதையும் சோசியல் மீடியாவில், சொசைட்டி கம்யூனிட்டியில் எப்படி இருக்குது, எவன் வேணாலும் வந்து கை வச்சுட்டு அடிச்சுட்டு விட மாட்டோம் அந்த நிலைமைக்கு. இதுவே தான் நம் கோரிக்கைகள். இதையே நம்ம எடுத்துகிட்டு போகணும், அரசிடம் சொல்ல வேண்டும். அரசிடம் எப்படி சொல்வது என்பது இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சஜஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்து கேட்பு மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். கருத்து கேட்பு மாநாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படி பொள்ளாச்சி சொல்லிச்சோ தமிழக மக்களுக்கு, வி த லீடர்ஸ், நாங்கள் வந்து மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம், மாற்றம் என்பது ஒற்றுமை, ஒற்றுமையின் பிரதிபலிப்பு மாற்றம், மாற்றத்தின் பிரதிபலிப்பு உரிமை பெறுதல். அது மாதிரி நம்ம கருத்து கேட்பு மீட்டிங் இருக்கணும். அந்த கருத்து கேட்பு எல்லாம் சுமூகமாக வரணும். அங்கே யாருமே தயவு செய்து எனக்கு முக்கியத்துவம் வேணும், உனக்கு முக்கியத்துவம் வேணும்னு வராதிங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம்னு வாங்க. இங்கே எப்படி இருந்துச்சு? எல்லாரும் முக்கியம், ஆனால் எங்கேயுமே நம்ம யாரையுமே தலைவர்னு சொல்ல, வி த லீடர்ஸ் பொள்ளாச்சியில். அது மாதிரி வாங்க, வந்து நம்ம அடுத்து கருத்து கேட்பு கேட்கணும். இந்த கண்ணன் நேற்று சொன்ன மாதிரி, சார் கருத்து கேட்பு மாநாடு வேணும்னு மேற்போம். கருத்து கேட்பாடு முடிஞ்ச உடனே அங்கேயே நம்ம சைன் பண்ணுவோம் பெட்டிஷனை. அந்த பெட்டிஷனை அங்கிருந்தே அனுப்பி வைப்போம் முதல்வருக்கு வந்து 60 நாள் டைம் கொடுப்போம். 60 நாள் டயத்தில் நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லை அடுத்தது ஒரு ரிமைண்டர் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுப்போம். 90 நாளில் நமக்கு தெளிவாயிரும் இவங்க இந்த விஷயங்களை பண்ணுறாங்களா இல்லையா. ஏற்கனவே 2 மாதம் முடிய போகுது ஆட்சிக்கு, 3 மாதம் ப்ளஸ் 5 மாதம். 5 மாதத்தில் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு ஃபைலை மூடுறாங்களா கொள்கை முடிவு? இல்லை, நம்ம மினிஸ்டர் நம்ம கூட சப்போர்ட்டில் இருக்கார், நம்ம சிஎம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கார், அங்கே பொதுச் செயலாளரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கார். இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்தும் இந்த தருவாயில் படை வீரர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வரக்கூடிய நாளுக்காக நாம் எதிர்பார்ப்போம்.
இதுதான் நம்மளுடைய அடுத்த நடவடிக்கை. இதை ஒவ்வொரு எக்ஸர்வீஸனும் கொண்டு போய் சேர்த்துங்க, மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம கருத்து கேட்கும் மாநாடு அப்படிங்கிறத எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அப்போ நம்ம அதில் அடுத்த முடிவு நகர்வு எடுப்போம். அதுக்கு எவ்வளோ நாள் வேணுங்கிறதும் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் சஜஸ்ட் பண்ணுங்கள். சங்க தலைவர்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் தனி மனிதர் சஜஸ்ட் பண்ணுங்கள், சர்வீஸில் இருக்கவங்களும் உங்களோட கண்டென்ட்டை போடுங்க, உங்களுடைய இதையை போடுங்க. இப்படி பண்ணினா தான், ஏன்னா நம்ம முதல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்தோம், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இணைந்தோம், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கருத்து கேட்போம். அந்த கருத்து கேட்ட ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் நம்ம ஒரு புத்துணர்வோடு போய் விண்ணப்பம் கொடுப்போம். அதில் அவங்க அதே பழைய பாணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்ம வெகுண்டெழுந்து போய் சொல்லுவோம் உரிய ஆட்சியாளர்களிடம். அரசு அதிகாரிகள் பண்ணலைன்னா ஆட்சியாளர் சொன்னால் அரசு அதிகாரி பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த அரசு அதிகாரிகள் நமக்கு பண்ணாதிருந்ததற்கான காரணங்களையும் சொல்லுவோம். அப்போது இப்போ இருக்கிற அரசு கண்டிப்பாக அதை கேட்பாங்க. அதனால் அடுத்த நகர்வு 1 மாதம் டைம் எடுத்துக்கலாமா? 1 மாதம் டைம் எடுத்து கருத்து கேட்பு போவோம். கருத்து கேட்பில் ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் பண்ணால் மட்டும் பத்தாது, கிரவுண்டில் வரணும். கிரவுண்டில் நீங்கள் ஒரு பெரிய மெஜாரிட்டியை காட்டணும். அது எந்த இடம்னு சொல்லி எந்த இடம்னு முடிவு பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் சரி, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் வரணும். 5 மெடிக்கல் டாக்டர் ஆகிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை, முன்னாள் படவேறு சமுதாயத்திலேருந்து 50 பேர் வருஷம் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வரணும். அந்த 45 பேரில் உங்கள் குழந்தைகளும் இருக்கலாம். நீங்கள் இதில் பாதிக்கப்படலைன்னா வீட்டு வரியில் பாதிக்கலாம், வீட்டு வரியில் பாதிக்கப்படலாம், டெக்ஸ்கோ ஜாப்பில் பாதிக்கப்படலாம். இது எல்லாமே பாதிக்கப்படல சார், எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வீதியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட ஒரு பைக்லேயோ ரோட்லேயோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா படை வீரர் அப்படின்னு சொன்னால் கை வைக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்னா உங்களை கை வைக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் யோசிக்கணும், படை வீரராக இவர்கிட்ட சொன்னால் பிரச்சனை ஆயிரும், எல்லோரும் தமிழகமே சேர்ந்து வரும்ட்ட அந்த நிலைமை கொண்டு வர்றதுக்காக நீங்கள் வரணும். ஸோ டைம் வந்துருச்சு. நம்ம எல்லோரும் சேர்ந்து அடுத்தது நம்ம கருத்து கேட்பு செய்வோம். கருத்து கேட்பில் மேக்ஸிமம் வாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம போய் அந்த பெட்டிஷனை கருத்து கேட்பிலிருந்தே அதே வீடியோவை கொண்டு போய் கொடுப்போம். இவ்வளோ பேர் சேர்ந்து நாங்கள் கேட்குறோம், நீங்கள் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு குறைஞ்சது 3000 பேராவது வரணும். ஆனால் அந்த 3000 பேர் வரும்போது யாருமே தயவுசெய்து அவங்க இதை பண்ணுவாங்க இவங்க இதை பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நம்ம பண்ணாமல் இந்த வீத லீடர்ஸ் எப்படி நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் செல்வோம். அனைத்து முன்னாள் படையினரும் இதை கொண்டு போங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த வீத லீடர்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோமா, இல்லை நம்மளும் அதுக்கு முதலே நம்ம வீத லீடர்ஸ் மாதிரி நம்ம ஒரு சித்தாந்தத்தை வச்சுருந்தோம், அதுவும் போச்சா? அதெல்லாம் குறிக்கி இல்லை. நம்ம என்ன அடையப் போகிறோம், என்ன பலனை அடையப் போகிறோம், எந்த டைம் ஃப்ரேமில் அடையப் போகிறோம், அதற்கு சரியான டைம் இந்த ஆட்சி காலத்தில் அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய எல்லா குறிக்கோளும் நிறைவேற வரைக்கும் அறவழியில் போராடி, அறவழியில் எடுத்து சொல்லி, அறவழியில் உட்கார்ந்து இருக்கணும்னா உட்கார்ந்து தலைமைச் செயலகத்தில் தலைவர் டிவிகேவின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்களுக்கும் நமது மினிஸ்டர் மூலமாக இந்த கோரிக்கைகளையும் கொண்டு சென்று அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி காட்டணும். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.